இப்போ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க நீ? உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கல, பையனுக்கும் எனக்கு பிடிக்கல. நான் பேசினாலே உங்கள் 2 பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ பேசினால பிடிக்கலன்னா ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன். நான் எதுவும் பேசணும், நான் கிளம்புறேன். எங்கேயும் கிளம்ப? உங்கள் அம்மா வீட்டுக்கா? ஆமாம். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டா உனக்கு? உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் என்ன உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற பயமா? இங்கே வா, ஒன்றும் இல்லை, இங்கே வா, ஒரு நிமிஷம் வா. எதுக்கு சண்டை போடுற நீ? அவனுக்கு கையில் அடிபட்டுருக்காங்கன்னா கோவத்தை நான் பேசினேன். சத்தியமாக காசு இல்லைங்கிட்ட. மாதம் கடைசி தீபாவளி இப்போ தான் முடிஞ்சுச்சு. எல்லா காசு செலவாயிடுச்சு. இப்போ என்னை பேச விடுங்க. நீங்களே தான் பேசுகிறீங்க. நான் என்ன தப்பாக சொன்னேன்? கவர்மெண்ட்டுக்கு ஏன் போனீங்க? ப்ரைவேட்டுக்கு போக வேண்டியது தானே சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்குது? எங்கள் பையனுக்காக ஒரு கிரெடிட் பில்ல கூட ஒரு 10,000 எடுக்க மாட்டீங்களா? கிரெடிட் பில் 10,000 என்ன போட்டோன்னே வந்துடுவான். போட்டால் 2 மாதம் ஆகாது வரக்கு. என்னங்க 2 மாதம் ஆகும்? காசு இல்லைங்களா உங்களுக்கு? காசு இல்லடி. தீபாவளி இப்போ தானே செலவாச்சு. எத்தனை 50 புடவை வாங்கினீங்கள. இப்போ நான் வேலைக்கு போட்டான்னு கேட்டால் வேலைக்கு போக வேணாம், நீ வீட்டிலே இருங்கிறீங்க. இப்போ நீங்களும் இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, கையை வரல கட்டாயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும், செலவாகும்ல. அப்போ காசு வேணுமா இல்லைங்களாங்க? சரி பார்த்தா ஒன்றும் ஆகல. அந்த மாதிரி முடிஞ்சிச்சுல. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் என்ன? செலவு கம்மி பண்ணுங்க. நீங்கள் ஜிபேயில் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 18 ரூபா என்னமோ பண்ணுறீங்க. அது 18 ரூபாய்க்கு என்ன பண்ணுறீங்கன்னு தான். 18 ரூபா செலவு பண்ணி பார்க்குறேன். 18,000 நீ செலவு பண்ணுற. என்ன அப்படி 18,000 நான் செலவு பண்ணேன்? தீபாவளிக்கு என்ன தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தீங்க? ஒரே ஒரு 15,000 என்னமோ ஒரே ஒரு படம் மட்டும் தான் எடுத்தீங்க. வேற என்ன வாங்கி கொடுத்தீங்க? நான் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தேன்? நீங்கள் என்ன 1000 ரூபாய்க்கு எடுத்தீங்க? ஆம்பளைங்களுக்கு அவ்வளோதாங்க ஃபேஷன் வந்திருக்கு. சட்டை பேண்ட் தான் வந்திருக்கு, லுங்கி வந்திருக்கு. பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வருது? எனக்கு சம்பளம் 20,000 ரூபா. 5,000 உனக்கு எடுத்தாச்சு. மீது 5,000 அவனுக்கு எடுத்தாச்சு. ஒரு படம் கேட்குறேன். அதுதானே நானும் சொல்கிறேன். 5,000 உனக்கு எடுத்தாச்சு, 5,000 அவனுக்கு எடுத்தாச்சு. இப்போ எப்படி எங்கிட்ட காசு இருக்கும்? நீயே சொல்லு. ஏன் நீயா சேர்த்து வைக்கிற லிங்க் பண்ணியே வைக்க மட்டும் மாட்டீங்களா? அப்போ 500 1000 கொடுக்குறேன். அது நீ சேர்த்து வைக்கிறியா? சொல்லு பார்க்கலாம். அதையும் நீ சேர்த்து வைக்க மாட்டேன். நான் வீண் செலவாங்க பண்ணுறேன். வீண் செலவாங்கலாம் எதுவும் பண்ணுறதே இல்லைங்க. நீ வீண்ஸில் தான் நீ பண்ணுற. இப்போ என்ன ஆன்லைனில் வேறு வாங்குன்னு சொல்கிற. அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? அதில் வாங்குறது எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா? அது வாங்கினாலும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? நம்மளும் கஷ்டப்படணும் அப்படி. வாங்குன்ற யார் திருப்பி கட்டுறது? நம்ம தான் கட்டணும். அப்போ என்ன வேலைக்காச்சும் விடுங்க. வேலைக்கு போக விடாமல் பண்ணுறீங்க. உனக்கு வீட்டு வேலையே செய்ய தெரியாது, வெளியே போய் வேலை செய்வேன். சும்மா ஏதோ பேசணுன்றதா பேசிட்டு இருக்காது. டென்ஷனாக இருப்பேன் நான். பிள்ளைங்களை எப்பயுமே வீட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது. வெளியே விட்டாட்டா அவங்க டேலண்ட்லாம் வளரும். உனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை. டேலண்ட் இல்லாமல் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்துருக்கேன். சரி விட்ரி. அவன் தான் சரியாயிடுச்சுல. ஏன் இப்போ மூஞ்சி குறமா வச்சுட்டு இருக்கேன்? நீ பாரு, ஒன்றும் இல்லை, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரியா? அவனுக்கு கட்டு போட்டாச்சு, படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கி வந்துச்சா சரியாயிடும். இனிமேல் நான் கொடுக்குற காசை சேர்த்து. சரிங்க. வேலைக்கு போறக்கே இப்போ இங்கே பைத்தியக்காரி மாதிரி ஏதோ ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நீ. இதெல்லாம் உன் ட்ரெஸ்ஸே இல்லை. ஏன் ட்ரெஸ் இல்லை? அப்புறம் ஏன் ட்ரெஸ்? உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் போறக்கா வச்சிருக்கிறது. இதை எடுத்துட்டு உங்கள் அம்மா கொடுக்க போறியா? சரி வச்சுட்டு போய் சமைச்சு அவனுக்கு எதாவது கொடு. சாப்பிட்டாங்க டீ வாங்கி கொடுங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு ஏதாவது கொடு. அவன் டேப்லெட் போட்டு வந்திருக்கான். நல்லா சாப்பிட வச்சு தூங்க. சாயந்தரத்துக்குள்ள சரியாயிடுமா? 2 நாளில் கட்ட ஊற்றலாம். சரி. வேற எதுவும் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? கையில் அடிபடுக்கு உயிருக்கு சம்மந்தமே இல்லை. ரொம்ப கட்டாயம் மூளை ஒன்றும் இல்லை. அவன் லைட்டாக தான் அடிச்சனா தப்பிச்சிட்டாங்க. சரியா? இனிமேல் அவனை திட்டாத, ரொம்ப அடிக்காத. அடிக்க மாட்டேங்க என் பையனை. ரொம்ப கஷ்டமா இருக்கு அடிச்சது. சரி தாங்க மாட்டான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்புலாம் இல்லை, வீக்கான உடம்பு. ஹாஸ்டலில் உடம்பு நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாங்க. நான் சொல்லவே இல்லை, நீ தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி அவன் சமைச்சு ஊட்டி விடு ஃபஸ்ட் அவனுக்கு. அவன் பசிக்கிறேன். அவன் சாப்பிட்டு வந்தா தூங்கட்டும். நீ என்ன வாங்கிட்டு வந்து சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். சரி. ஏன்டி இப்போ உருன்னு உட்காந்துருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்படியே காலங்கத்தான் மேலே வந்து உட்காந்துருக்க. இல்லை, பையனுக்கு வேற உடம்பு சரியில்லை, மனசே தாங்க மாட்டேங்குது. பண்ணதே நீ தான். வேணும்னே பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. கை வேற உனக்கு இப்படி ஆயிடுச்சு. காலையில் சாப்பிட்டில? சாப்பிடல இன்னும். அவனுக்கு ஒன்றும் இல்லைடி, கையில் தெரியாமல் தான் அடிபட்டுச்சு. அதனால் என்ன இப்போ லைட்டாக தான் அடிபட்டுருக்கு. அவனுக்கு கட்டு போட்டிருக்கு, வெறும் காயம்தான் அது. என்ன சொன்னாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர்றான். ஏன் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு சரியாயிரும். கட் அவுத்தோம்னா சரியாயிரும். இப்போ அந்த காயம் மட்டும் ஆறுச்சுன்னா சரியாயிரும். நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசமாக வாங்கிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்திருந்தா இப்படி ஆகிருக்காது. நான் பக்கத்தில் ஒரு தோசை கடை கூட போடுறேன். சரியா? உனக்கு எப்போல்லாம் வேணுமோ தோசை எடுத்து எடுத்து சுட்டுக்கிட்டே இரு நீ பாட்டுக்கு. நான் ஒரு கிறுக்கி. அவன் அப்பயே விளையாட போகிறேன்னா நான் விளையாடையாச்சும் விட்ருக்கலாம். ஆமாம், ஏன் அவனை விளையாட விட்டுருக்க வேண்டியதானே? நீ ஏன் அவனை பிடிச்சி இழுத்த?
தோசை மாவு சரி ஈவினிங் வந்தானா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு தான் தோசை வாங்கி சுட்டு கொடுக்கலாம் பசியோடு வருவான்னு நினச்சேன். இப்போ மொத்தமாக முடிச்சிட்டேன். அறிவு இருக்கா? நீ அவன் கை வச்சிருக்கானு இல்லையான்னு கூட பார்க்காம எப்படி நீ சாத்துற? அவன் திடீர்னு வெளியே போயிட்டு உள்ளே வருவான்னு கனவா கண்டேன் நான். டக்குன்னு கை உள்ளே வந்துருச்சு அவனுக்கு. அப்பயும் நச்சது கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன் அழுகிறான், எப்பயும் போல் அழுகிறான், காமெடி பண்ணுறான்னு நினச்சினேன். அப்புறம் போய் பார்த்தோட இந்த மாதிரி சொல்கிறான். சரி அதான் இப்போ ஒன்றும் இல்லைல்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சுல, அப்புறம் ஏன் சாப்பிடவும் மாட்டேங்கிறான். நைட்டு சாப்பாடு ஓட்டுனதுக்கு வேணான்ட்டான். அது வலி காலையிலையும் சாப்பிட மாட்டேங்கிறான். வலி இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட அவன் முடியாது. ஊட்டி சாப்பிடாட்டி விடணும். நான் எப்படி சாப்பிட்றது? நீ என்ன தின்றுப்பிய, நீ சாப்பிடாம இருக்க மாட்டியே. அவன் சாப்பிட்றதுனால எனக்கு பசி இறங்க மாட்டேங்குது. காலையில ஒண்ணும் பிள்ளையே சாப்பிடல, அம்மா நான் எப்படி சாப்பிட முடியும்? காலையில் நிஜமாக சாப்பிடல நீ? சாப்பிடல. உங்களுக்கு அடிபட்டிருந்தா கூட நான் சாப்பிட்ருப்பேன். என் பையனுக்கு அடிபட்டுருச்சு, அது எனக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. நான் கேட்டு கட்டு போனால் உனக்கு என்ன? உன் பையன் தான் உனக்கு வேணும். ப்ரைவேட் கூப்பிட்டு போயிடலாங்களா? சீக்கிரம் சரியாயிரும்ல? ஏய் சரி, எவ்வளோ நாள் ஆகும் நாங்கள் ரெடியாக? ரெடியாக என்ன ஒரு வாரம் ஆகும். நாங்கள் 1 வாரம் ஆகுமா? அப்போ ஸ்கூல் லீவு தான். அவன் அடிபட்டிருக்கதே ரைட் ஹேண்டில், எப்படி எழுதுவான்? அதுவும் கரெக்டாக விரலில் பட்டிருக்கு, எழுதவே முடியாது அவனால். சும்மாவே எழுதவும் மாட்டான், படிக்கவும் மாட்டான். அது ப்ரைவேட் பண்ணால் 3 நாளில் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்களா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? அதே தான் கட்டு போடுவாங்க. கவர்மெண்ட்னா கொஞ்சம் இழுப்பாங்க. ப்ரைவேட்னா இப்போ டக்குன்னு அதுக்கு தகுந்த ஊசி கீசியாக போட்டு 2 நாளில் ரெடி ஆயிருங்க கை. என்ன அட்மிட்டாக பண்ணியிருக்கோம் இழுக்கிறதுக்கு? அதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சுல, கட்டு போட்டாச்சு. கட்டு ஆகுறதுக்கு 1 வாரம் ஆகும். டைம் கொடுத்தா சரியா? ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா லீவுன்னு? இல்லை சொல்லலை. போய் சொல்லிடுங்க. சரி, காலையில் எழுந்தேன் உன்னை காண கீழே, அதான் பார்க்கலாம். மேலே வந்து மேலே இப்படி முகரை இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சரி, அவள் ஸ்கூலில் போய் சொல்லுங்கள். என்னவோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் டைமாக என்னன்னு தெரியல. போய் ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா? சரி நான் சொல்லிடுறேன். நீ ஃபஸ்ட்டு எழுந்துச்சு வந்து வீட்டு வேலை சரி, நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் வரேன். சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். அவனுக்கு சாப்பிட கொடுத்தே காலையில்? அவனுக்கு கொடுத்த காலையில் ஆக்கியா வேணான்ட்டான். சரி, அப்புறம் நான் போய் என்ன வேணும்னு கேட்டு